வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். நிலையில்லாத தன்மை, அதாவது சுத்தவெளியாகிய இறைவெளி அது அசைந்து அணுவாகி காந்தமாகி பஞ்சபூதங்களாகி மனிதன் வரை இயக்க நிலையில் வந்தது என்பதை நாம் நமது பரிணாம சரித்திரத்திலே உணர்ந்திருக்கிறோம். இப்போ இயக்க நிலை என்ற ஒரு நிலை வரும் பொழுது அந்த இயக்கம் என்பது தொடங்குவதற்கு முன் அது எப்படி இருந்தது என்றால் இயக்கமற்று இருந்தது என்று அதை உணர்ந்து கொள்கிறோம். இயக்கமற்று இருந்ததுதான் இயங்கியது. அதில் நமக்கு ஒரு தெளிவு வந்துவிட்டால் அடுத்த தெளிவு ஒன்று வந்துவிடும். என்ன தெளிவு என்று சொன்னால், அப்படி என்றால் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருப்பது ஒரு இடத்தில் இயங்காமல் நின்றுவிடும் அல்லவா? ஆமாம். அப்ப இயக்கமில்லாமல் இருந்தது இயங்குகிறது, இயங்குவது இயக்கமில்லாமல் ஆக போகிறது. இதில் இயங்குவது நிலையானதா, இயக்கமற்ற வெளி இருப்பு நிலையானதா அப்படின்னு பார்க்கும்போது அந்த இருப்பாக இருப்பதுதான் நிலையானது. இதை அடிப்படையான இந்த பிரபஞ்சத்தின் தோற்ற தத்துவத்திலே நாம் உணர்ந்து கொள்கிறோம். இப்போ அப்படிப்பட்ட அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இயக்க பிரபஞ்சத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஒவ்வொரு ஜடப்பொருள்களாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களிலும் அந்த இயக்கம் என்பதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த இயக்கம் என்பது தற்காலிகமானது, நிலையில்லாதது என்பதை உணர்ந்து கொண்டால் அந்த பஞ்சபூதங்களின் இணைப்பாக வந்த அந்த உயிரினங்கள் என்று பார்க்கும் பொழுது அங்கும் அந்த நிலையில்லாத தன்மை என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் இங்கும் அதே பஞ்சபூதங்களின் இணைப்பு தானே. அப்ப உயிரினங்களில் பஞ்சபூதங்களின் இணைப்பு வருகிறது. அந்த இணைப்பே பிரிந்து விட்டால் அங்கு அதனுடைய தோற்றம் மறைந்து விடுகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த பஞ்சபூதங்கள் என்பதே அணுக்களில் நெருக்கமாக இருக்கும் போது ஒரு தோற்றம், நெருக்கம் குறையும் போது ஒரு தோற்றம், அங்கும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த அடிப்படையில் இப்பொழுது மனிதன் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவை என்ன என்று சொன்னால், இந்த உலக பொருள்களை எல்லாம் அவன் தேடி பெற்றுக்கொண்டு அவை நிலையானது என்று ஒரு மயக்கத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிறான். அப்ப அது எதை நிலையானது என்று உணர்கிறான் என்றால், இந்த பூமி நிலையானது, இந்த மண் நிலையானது, இந்த பொருள்கள் நிலையானது, இந்த நிலையான தன்மையை இந்த திடப்பொருள்களில் அதிகமாக உணர்கிறான். ஏனென்று சொன்னால் அங்கு அணுக்களின் நெருக்கம் அதிகம். நெருக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நிலம் என்பதால் அதிலிருந்து அதனுடைய தன்மை
மாறுவதற்கான காலம் அதிகமாக இருக்கிறதுனால அதை நிலையானது என்று இவன் நம்புகிறான். ஏனென்று சொன்னால் மனிதனுடைய உயிர் வாழும் காலம் என்பது ஒரு குறுகிய காலமாக இருக்கிறது. அப்ப இவனுடைய வாழ்நாள் காலத்தை பார்க்கும் பொழுது அந்த திடப்பொருளாகிய இந்த மண் மாற்றம் அடையக்கூடிய காலம் ஒரு அதிகமாக இருக்கிறது. அப்ப இவன் என்ன பண்றான், நான் பிறந்து இறக்கும் வரை பார்க்கும் வரை இது இப்படியே இருக்கிறது, அதனால அது நிலையானது அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் நாம் அந்த குறுகிய காலத்தில் நிலையில்லாமல் நாமே அழிந்து விடுகிறோமே. அப்ப அந்த அடிப்படையில் அது நிலையில்லா தன்மை என்பது அணுக்களாக தோன்றியதிலிருந்தே அங்கு நிலையற்ற தன்மை என்பதுதான் மலர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த புலன் மூலமாக பெற்ற அனுபவங்கள் அது என்ன, இந்த புலன் மூலமாக பெற்ற அனுபவங்கள் உணர்வுகள் எல்லாமே என்ன என்றால் அது இந்த காந்தத்தின் தன்மாற்றம் தான். காந்தத்தின் தன்மாற்றம், இந்த காந்தத்தின் தன்மாற்றம் என்ற அந்த ஒன்று, இதைத்தான் அனுபவம் என்ற அடிப்படையில் பொருள்களின் மூலமாகவும் நபர்களின் மூலமாகவும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதன். இப்பொழுது மனிதனிடம் பெரிய மயக்கம் என்ன இருக்கிறது என்று சொன்னால் இந்த பொருள்களை தேடி வைத்துக் கொள்ள வேண்டும். எதற்காக என்று சொன்னால் இந்த பொருள்களை கொண்டு புலன்களின் மூலமாக இந்த தன்மாற்றத்தை உணர வேண்டும். அதுக்காகத்தானே, அதுலதானே ஒரு மயக்கம். இப்ப இந்த தன்மாற்றம் அடைகிறது அல்லவா, இந்த தன்மாற்றம் அடையக்கூடிய அழுத்தம், ஒலி, சுவை, மனம், இது தன்மாற்றம் அடைந்து அந்த அழுத்தமோ ஒளியோ சுவையோ மனமோ ஒரு கண நேரம் தான் இருக்கிறது, அடுத்து மறைந்து விடுகிறது. இது எதுவுமே நிலையாக இருப்பதில்லை, எல்லாமே மறைந்து கொண்டே இருக்கிறது. நாம் ஒரு ஓசையை கேட்கிறோம், அந்த ஓசை என்பது காந்தத்தின் தன்மாற்ற வெளிப்பாடாய் மலர்ந்து அடுத்த கணமே அந்த ஓசை என்ன ஆகிவிடுகிறது, சுத்தவெளியோடு கலந்து அது நிறைவடைந்து விடுகிறது. ஒரு கண நேரம் தான் அந்த தன்மாற்றம் இருக்கிறது. அந்த கண நேரத்திலே இந்த மனம் அதை உணர்ந்து கொள்கிறது. அந்த உணர்ந்த மனமும் அந்த உணர்வை கர்மயத்திலே இருப்பாக்கிவிட்டு அந்த மனமும் மறைந்து விடுகிறது. எல்லாமே மறைந்து கொண்டே இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இப்ப என்ன பண்றான் மனிதன், இந்த உணர்வுகள், காந்த தன்மாற்ற உணர்வுகள் மறைந்து கொண்டே இருக்கிறதுனால மீண்டும் 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 இந்த பொருள்களை துய்த்துக் கொண்டே இருந்தால் அது இருந்து கொண்டே இருப்பது போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க வேண்டும். அதற்காக இந்த பொருள்கள் நம்மிடம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த பொருள்களை குவிக்க ஆரம்பித்துள்ளார். ஆனால் அதுவும் நிலையில்லாதது என்பதை உணரவில்லை. ஏன் நிலையில்லாதது? இதை ஒரு மனிதன் குவித்துக் கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சம் எத்தனை உயிர்கள் இருக்கிறதோ அத்தனைக்கும் இந்த பொருள் வளங்களை கொடுத்திருக்கிறது. இதை ஒருவன் குவித்துக் கொண்டே இருந்தால் அங்கு என்ன ஆகிறது, ஒரு சமநிலை இல்லாத தன்மை வரும் பொழுது இயற்கை அதை சமநிலைப்படுத்தும் போது அது என்ன ஆகிறது, இவனிடம் இருக்கக்கூடிய அத்தனையும் இவனிடமிருந்து விலகி விடுகிறது. இதைத்தான் அந்த பகவத்கீதையின் கீதா உபதேசம் அதுல சொல்லுவாங்க, இன்று உன்னிடம் இருப்பது நாளை யாருடையதோ. இப்பொழுது நம்மிடம் இருப்பது நேற்று யாரிடமோ இருந்தது, இது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது என்று சொல்வார்.
ஆக இந்த நிலையில்லா தன்மை என்பது ஒவ்வொரு அணுவிலிருந்தும் அந்த தன்மை நிலையற்ற தன்மைதான் இருந்து கொண்டிருக்கிறது. நிலையானது என்று எடுத்து பார்த்தால் இயக்கமற்ற வெளியாக இருக்கக்கூடிய சுத்தவெளி ஒன்றுதான் நிலையானது. அதனுடைய தன்மை நிலையானது. அந்த தன்மை நம்மிடம் இருக்கிறதா என்று பார்த்தால் ஒவ்வொரு உயிரினிடத்திலும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அந்த நிலையான தன்மை என்பது, அந்த இறைத்தன்மை என்பது நமக்குள்ளாக இருக்கிறது. அந்த நிலையான தன்மையில் நாம் நின்று கொண்டால் அது எப்பொழுதும் மாறாததாக இருக்கும். அந்த நிலையான தன்மை என்பது என்ன நமக்குள்ளாக இருக்கக்கூடியது என்று பார்த்தால் அதுதான் அன்பு, அமைதி, ஆனந்தம், நிறைவு, அமைதி, ஆரோக்கியம். இப்படி அந்த இறைத்தன்மை என்பது நம்முள்ளாக நிலையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நிலையான தன்மையை நிலைத்து நாம் இந்த உயிரோடு இருக்கும் வரை அதை நிலையாக உணர்வதற்காகத்தான் அகவாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக ஆன்மீகம் என்ற பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. இந்த ஆன்மீக பயிற்சியினுடைய நோக்கமே இந்த நிலையே இல்லாத உணர்வுகளிலிருந்து நிலையான உணர்வுக்கு செல்வதுதான் இந்த ஆன்மீக பயிற்சியின், எந்த ஆன்மீக பயிற்சியின் நோக்கமாக இருக்க முடியும் என்பதை உணர்ந்து பயிற்சியை மேற்கொள்வோம். வாழ்க வளமுடன்.